Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் முதல் 6 வசனங்கள். ஆனபடினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்துக்கு உட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையில் நிலை கொண்டிருங்கள். இதோ நீங்கள் விருத்த சேதனம் பண்ணிக்கொண்டால் கிறிஸ்துவனால் உங்களுக்கு ஒரு பிரயோஜனம் இராது என்று பவுலாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். மேலும் விருத்த சேதனம் பண்ணிக்கொள்கிற எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணம் முழுவதையும் நிறைவேற்ற கடனாளியாக இருக்கிறான் என்று மறுபடியும் அப்படிப்பட்டவனுக்கு சாட்சி சொல்லுகிறேன். நியாயப்பிரமாணத்தினால் நீதிமான்களாக விரும்புகிற நீங்கள் யாவரும் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபையினின்று விழுந்தீர்கள். நாங்களோ நீதி கிடைக்கும் என்று ஆவியை கொண்டு விசுவாசத்தினால் நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம். கிறிஸ்து இயேசுவினிடத்தில் விருத்த சேதனமும் விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுக்கும் உதவாது. அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். கலாத்தியர் நிருபத்தில் சில காரியங்களை குறிப்பாக எடுத்துக்கொண்டு வருகிறேன். கலாத்தியர் என்ப இந்த மக்கள் கலாத்தியா என்கிற பகுதியை சேர்ந்தவர்கள். பவுல் தன்னுடைய முதலாவது ஊழியத்தின் போது, அந்த ஊழிய பயணத்தின் போது அங்கு சென்று பிரசங்கித்து திரளான புறஜாதி மக்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள், ஆண்டவரிடத்தில் திரும்பினார்கள். திரும்பி அதன் மூலமாக பல சபைகள் நிறுவப்பட்டது. பல ஊர்களில் அந்த கலாத்தியா என்கிற அந்த ஏரியாவில் இன்றைக்கு இருக்கிற டர்க்கி அதில் வருது. அது டர்க்கி என்கிற நாட்டுக்குள்ளே வருது. பல ஊர்களில் சபை ஸ்தாபிக்கப்பட்டது. ஸ்தாபிச்சுட்டு அப்போஸ்தலனாகிய பவுல் திரும்ப அந்தியோகியா பட்டணத்துக்கு போயிட்டார். அங்கேருந்து தானே கிளம்பி வந்தாங்க, அங்கே போயிட்டாங்க. போன பிறகு இந்த பக்கம் எருசலேமிலேருந்து சில ஆளுகள் வந்தாங்க. அவங்க இந்த நியாயப்பிரமாணத்தை எல்லாம் நீங்கள் கடைப்பிடிக்கணும், விருத்த சேதனம் பண்ணணும், நீங்கள் யூத பிரமாணங்களை எல்லாம் கடைப்பிடிக்கணும்னு சொல்லி இவங்களுக்கு போதிச்சு ஒரு மாதிரி குழப்பி விட்டுட்டாங்க. ரட்சிக்கப்படுறதுக்கு, ஆண்டவரால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறதுக்கு அது எப்படி உங்களை ஆண்டவர் ஏற்றுக்கொள்வார்? ஆபிரகாம் விருத்த சேதனம் பண்ணான். விருத்த சேதனம் பண்ணாதவன் தேவனுடைய உடன்படிக்கையில் துண்டிக்கப்படுவான் இருக்குது. அப்போ இப்படிலாம் சொல்லியிருக்கும்போது நீங்கள் உடன்படிக்கையில் வர்றதுன்னா, ஆபிரகாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறதுனா நீங்கள் நிச்சயமாக விருத்த சேதனம் பண்ணிக்கணும், நியாயப்பிரமாணத்தெல்லாம் கடைப்பிடிக்கணுமாக்கும், அப்படியாக்குன்னு போதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லை, பவுலையே டிஸ்கிரெடிட் பண்ணி இவருக்கு ஒன்றும் தெரியாது, இவர் 2ஆம் தர அப்போஸ்தலர், பிறகு வந்தவர், இவர் இயேசுவோடு கூட இருந்தவரே இல்லை, நாங்கள்லாம் இயேசுவோடு கூட இருந்த பேதுரு, யோவான் போன்ற அப்பேற்பட்ட அப்போஸ்தலரிடத்துலேருந்து கற்று வருகிறோம், எங்களுக்கு ரொம்ப தெரியுமாக்கும் அப்படின்னு சொல்லி ஜனங்களை டைவர்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஜனங்களும் அவர்கள் பக்கம் போகிற மாதிரி இங்கே ஆயிடுச்சு. அந்த நிலையில் தான் அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே எழுதுகிறார். கலாத்தியருக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். அந்த கடிதம் தான் இப்போ நாம் வாசித்த அந்த பகுதி. அதில் அந்த பின்னணியில் தான் இந்த காரியங்களை சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? மறுபடியும் நீங்கள் அடிமைத்தனத்தின் நுகத்துக்கு உட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள். முன்ன சட்டதிட்டங்கள் என்கிற ஒரு ஒழுங்குக்கு அடிமைப்பட்டிருந்தீர்கள். இப்போ கர்த்தர் உங்களை விடுதலையாக்கியிருக்காரு. விடுதலையாக்கியிருக்காருன்னா சட்டத்திட்டங்களே கிடையாது, இன்றைக்கு கிடையாது. சட்டத்திட்டங்கள் இருக்கிறது, ஒழுங்கு இதெல்லாம் இருக்குது, சட்டங்கள் இருக்கிறது, நாடுன்னா சட்டம் இருக்கும், ஒரு சமுதாயம்னா அதில் சட்டங்கள்லாம் இருக்கும், அதெல்லாம் இருக்குது. ஆனால் எதுலேருந்து விடுதலையாக்கி இருக்கிறாரு? முன்ன இந்த வெளிப்புறமான இந்த சட்டத்திட்டங்கள் தான் உங்களை ஒழுங்குபடுத்தி உங்களை ஒரு கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்தது. சட்டம் ஒரு சவுர் மாதிரி, இதை தாண்டக்கூடாது, இது மேலே செய்யக்கூடாது, இது மீறக்கூடாதுன்னு சொல்லிகிட்டே வந்தது. ஆனால் இப்போ ஆண்டவராக இயேசுவை நீங்கள் விசுவாசத்த உடனே உள்ள ஒரு வித்தியாசம் உண்டாயிடுச்சு. உள்ளத்தில் மனுஷனுக்கு ஒரு வித்தியாசம் உண்டாயிடுச்சு. இப்போது உள்ளத்திலிருந்து ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறது, உள்ளத்திலிருந்து பாவத்தை வெறுக்கிறது, லௌகீக இச்சைகளையும் பக்தியையும் வெறுக்கிறது, உள்ளத்திலிருந்து நற்கிரிகளை செய்ய ஒரு தேவ பக்தி வைராக்கியம் உண்டாகிறது. அதெல்லாம் உள்ளத்திலேருந்து வந்துருச்சு. உள்ள ஒரு நல்ல கண்ட்ரோல் வந்துருச்சு. அதனால் வெளியே நீங்கள் ஒரு அடிமைத்தனத்துக்குள்ளே வாழ வேண்டியதில்லை. யாராவது உங்களை பிடிச்சி கட்டுப்படுத்தி வச்சுக்கிட்டே இருக்கணுன்ற அந்த அடிமைத்தனம் தேவையில்லை.
உங்களை விடுதலையாக்கி இருக்கார் கர்த்தர். நீங்கள் அவரால் நடத்தப்படலாம். உள்ள உங்களுக்கு ஒரு நல்ல சுவாபம் வந்திருக்கு அப்படின்றார். அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கையில் என்ன ஏற்பட்டிருக்கு, ஒரு விசுவாசிக்கு என்ன நடந்திருக்குதுன்னு பாருங்கள். உள்ளத்தில் ஒரு மாபெரும் விடுதலை, ஒரு மாபெரும் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. சுவிசேஷம் என்கிறது ஒரு மனிதனை, இயேசு ஆண்டவராக இயேசுனுடைய சுவிசேஷம், அதன் மூலமாக வருகிற ரட்சிப்பு என்கிறது ஒரு மனுஷனை புதிய மனுஷனாக மாற்றுகிறது. இந்த புதிய மனுஷனாக மாறுறதுக்கும் ஒரு மனுஷனை திருத்தி கொஞ்சம் நல்ல மனுஷனாக மாறுறதுக்கு பெரிய வித்தியாசம் இருக்குது பாருங்கள். ரெண்டுத்தையும் போட்டு குழப்பக்கூடாது. நிறைய பேர் நினைக்கிறாங்க கிறிஸ்தவம் கெட்ட ஆட்களை எடுத்து நல்ல ஆட்களாக மாற்றுதுன்னு. அது ரொம்ப குறைவுங்க, ரொம்ப கம்மி. கெட்ட ஆட்களை எடுத்து நல்ல ஆட்களாக இல்லை, இந்த பழைய ஆட்கள், இந்த பொல்லாத குணமும் பொல்லாத அந்த எண்ணங்களும் பொல்லாத நோக்கங்களும் அப்படி உள்ளத்தில் நிறைஞ்சு இந்த பாவ காரியங்கள்னால் ஆளப்பட்டு வந்த மனுஷனை எடுத்து ஒரு புதுவிதமான மனுஷனாக மாற்றுறது தான் ரட்சிப்பு. இதைத்தான் கிறிஸ்தவம் போதிக்கிறது. அப்போ புது மனுஷனாக மாற்றுறாரு, வெறும் திருத்தில் மாற்றுறாரு, ஆளையை மாற்றுறாரு, புதுசாக மாற்றுறாரு. திருத்துறதுக்கும் ஆளையை மாற்றுறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. திருத்துறது ஒரு ஆக்சிடெண்ட் ஆச்சுன்னா டென்ட்டெல்லாம் எடுத்து திருப்ப தட்டி பூசி பெயிண்ட் அடிக்கிற மாதிரி அது திருத்துறது. ஆளையை மாற்றுறதுன்னா காரையே சுத்தமாக மாற்றுறது. டோர் அடிப்படைச்சுன்னா டோரையே மாற்றிடுறது, அப்படியே மாற்றுறது, கம்ப்ளீட்டாக மாற்றுறது, பாடியே மாற்றுறது, என்ஜினையே மாற்றுறது, அந்த மாதிரி வேலை. புது மனுஷனாக மாற்றுகிறார். ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்க. இந்த ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கணும். கிறிஸ்தவத்தில் என்ன நடக்குது, நீங்கள் ரட்சிக்கப்பட்ட நீங்கள் உங்களுக்குள்ள என்ன நடந்திருக்குதுன்றதை புரிஞ்சுக்கணும். நீங்கள் புது மனுஷனாக இருக்கீங்களா அல்லது சும்மா திருந்தி இருக்கிறீங்களா? இப்போ கொஞ்சம் நல்லவங்களாக இருக்கீங்களா? நான் சொல்கிறேன் நல்லவங்களாகல, புது மனுஷனாக இருக்கீங்க. பெரிய வித்தியாசம் இருக்குது. ஒரு அயன் ராடு எடுத்துங்க. உதாரணத்துக்கு ஒரு அயன் ராடு, ஒரு இரும்பு ராடு எடுத்துங்க. இந்த ராடை யாரோ வளைச்சிட்டாங்கன்னு வச்சுக்குவோம். வளைச்சிட்டாங்க, அது பெண்டாக இருக்குது. இப்போ அதை நேராக்கணும்னு விரும்புனீங்கன்னா எடுத்து கொண்டு போய் எங்கேயாவது வச்சு அதை நம்பி, உங்கள் பலத்தை வச்சே அதை நம்பலாம், நம்பி நேராக்கலாம். பார்த்தா நேரம் ஆகிட்டது மாதிரி தெரியும், பர்ஃபெக்டாக ஒன்றும் நேரம் ஆகாது, பார்த்தா கிட்டத்தட்ட நேரம் ஆகிட்ட மாதிரி இருக்கும். ஆனால் ஏற்கனவே அது வளைக்கப்பட்டிருக்கிறது, இப்போ நீங்கள் திரும்ப வளைச்சிருக்கிறீங்க. அதை இப்படி பண்ணதுனாலே அந்த வளைக்கப்பட்ட அந்த இடத்துல அது பெலன் குன்றி போய் அந்த இரும்பு உறுதியாக இருக்காது. ஏன்னா அதுக்குள்ளே இருக்கிற அந்த லோகத்தில் இருக்கிற அந்த உள்ளே இருக்கிற அந்த அந்த இரும்பாக உறுதியாக வைத்திருக்கிற அந்த எல்லா காரியமும் ஒரு மாதிரி அந்த வளைச்சதுலேயே 2 தடவை வளைச்சதுலேயே கலந்துக்குது எல்லாம். அப்போ ஒரு பலவீனம் வந்துடுது அதுக்குள்ளே. அந்த இடத்துல வளைச்ச இடத்துல பலவீனம் வந்துடுது. நேராக இருக்கிறது மாதிரி தெரியும், நேராக இருக்காது. அப்புறம் அது உறுதியாகவும் இருக்காது, இரும்பு இருக்க வேண்டிய விதத்தில் இருக்காது. ஏன்னா நீங்கள் வளைச்சதுனால. இதை இன்னொரு விதத்தில் சரி பண்ணலாம். ராடை வளைச்சிட்டாங்க, இப்போ அதை சரி பண்ணால் இன்னொரு விதத்தில் சரி பண்ணலாம். இதை கொண்டு போய் நெருப்பில் காட்டி, அந்த நெருப்பு இந்த அயனோட அப்படியே ஒன்றாயிடுது. எந்த அளவுக்கு ஒன்றாயிடுதுன்னா, அந்த இரும்பு ராடை பார்த்தீங்கன்னா நெருப்பு மாதிரி அப்படியே பற்றி எரிகிற மாதிரி இருக்கும். அதுவே ஒரு அக்கினி தழல் மாதிரி இருக்கும் பாருங்கள். அதுலேயே அந்த அக்கினி அப்படியே தெரியும், ஜொலிக்கும். அதில் அந்த அளவுக்கு அதை அப்படியே வச்சு அதில் அதை இது பண்ணி அந்த ஹீட்டில் வச்சு அதை வளைச்சி நேராக்கி எல்லாம் பண்ணிங்கன்னா என்ன ஆகுன்னா, அது நேராகிறது மட்டும் இல்லை, நீங்களாக வளைச்சி நேராக்கிறத விட இது நல்லா நேரம் ஆகும். அது மட்டும் இல்லை, அந்த உறுதி குறைஞ்சு போகுதுன்னு சொல்கிறேன் இல்லையா, நீங்கள் வளைச்சதில்ல அந்த உறுதி குறையாமல் குறைஞ்ச உறுதியும் திரும்ப அது கொடுக்கப்பட்டு நல்ல உறுதியான கம்பியாக, உறுதியான ராடாக அது மாறும். ஏனென்றால் அந்த இரும்பு ட்ரீட்மெண்ட் அப்படி. நிறைய பேர் இன்றைக்கு வாழ்க்கையில் வளைக்கப்பட்டிருக்கிறார்கள். நம்ம எல்லாருமே ஒரு இடத்துல பிறந்திருக்கிறோம், ஒரு சூழ்நிலையில் வளர்ந்துருக்கிறோம். பல்வேறு பொல்லாத காரியங்களை வாழ்க்கையில் சந்தித்து பார்த்துட்டு இதெல்லாம் நம்மளை ஷேப் பண்ணியிருக்குது. நம்ம இன்றைக்கு இருக்கிற ஷேப் வளைஞ்சு கிளைஞ்சு கோணலும் மாணலும் ஆயிட்டோம். மைண்டில், எண்ணங்களில், நோக்கங்களில், செயல்களில் எல்லாத்துலேயும் கோணலும் மாணலுமாக இருக்கும் பாருங்கள். ஆளாளுக்கு ஒரு விதமாக இருக்கிறோம். வெளியே ஒரு பொண்ணு பார்க்குறான், உள்ளே வேறு மாதிரி இருக்கிற ஆள் என்ன செய்வான்னு சொல்ல முடியாது. ஏனென்று சொன்னால் கடந்து வந்த பாதை, பட்ட
இன்னல்கள், துன்பங்கள், இவனுக்கு இழைக்கப்பட்ட தீமைகள், ஏதோ ஒரு சமுதாயம், யாரோ ஒரு ஆள், இல்லை எவரோ எங்கேயோ இவனுக்கு தீங்கு செய்திருக்கிறார்கள், இவனை தவறாக நடத்தியிருக்கிறார்கள், இவனை அப்யூஸ் பண்ணியிருக்காங்க. அதன் விளைவாக அவன் வாழ்க்கை தாறுமாறாக கோணலும் மணலும் ஆயிடுச்சு. இப்போ அவன் கொள்ளை அடிக்கிறான், திருடுறான், பொய் சொல்கிறான், தீமை செய்கிறான், வன்முறை காட்டுகிறான், அடிக்கிறான், உதைக்கிறான், கொலை கூட பண்ண போகிறான். எதெல்லாம் பண்ணக்கூடாதோ அதெல்லாம் பண்ணுறான். அவனுக்குள்ள ஒரு தீமையான ஒரு குணம் வந்துருச்சு. இது ப்ரொடியூஸ் பண்ணது என்ன? யாரோ வளைச்சிருக்கிறாங்க, வளைச்சி இந்த மாதிரி ஆக்கியிருக்காங்க. கடவுள் உண்டாக்குன மனுஷனை இப்படி வளைச்சிட்டாங்க. சமுதாயம் வளைச்சிருச்சு, சூழ்நிலைகள் வளைச்சிருச்சு, அவன் பட்ட துன்பங்கள் அவனை வளைச்சிருக்கு. ஒரு கடின உள்ளம், ஒரு இரக்கம் இல்லாத ஒரு குணம், கொலை பண்ணிட்டு வேடிக்கை பார்க்குற ஒரு குணம், இப்படி ஆயிடுச்சு. இப்போ இவனை கொண்டு போய் திருத்துறதுக்கு ஒரு இடத்துல விட்டிங்கன்னா அவங்க கொஞ்சம் ஓரளவுக்கு திருத்துவாங்க. அதுக்குன்னு சில இடங்கள்லாம் இருக்குது. அங்கே போனீங்கன்னா பல விதங்கள் இருக்குது திருத்துறதுக்கு. அக்கௌண்டபிலிட்டின்னு வச்சுருக்காங்க. அக்கௌண்டபிலிட்டினா ஒரு ஆள்கிட்ட பொறுப்பை கொடுக்குறாங்க, இவனுக்கு கொடுத்த பொறுப்பு கொடுக்குறாங்க. அவனுடைய பார்வையிலேயே வாழணுவன், அதுலேயே அவனுடைய வளர்ப்புலேயே அவனுடைய கட்டுப்பாட்டிலேயே அவன் இருக்கணும். அக்கௌண்டபிலிட்டினா அவனுக்கு கணக்கு கொடுக்கணும். எங்கே போனேன், என்ன பண்ணேன், இவ்வளோ நேரம் எங்கே 15 நிமிஷம் நீ எங்கே இருந்த, இவ்வளோ நேரத்தில் என்ன பண்ண, ஒன்றும் தெரியாமல் பண்ண முடியாது. அவருக்கு தெரியாமல் பண்ண முடியாது. ஏன்னா பொல்லாத குணம் இவனை ஆட்கொண்ட கூடாதுன்னு சொல்லி இவனை வளைக்கிறாங்க போட்டு. இந்த அக்கௌண்டபிலிட்டின்ற ஒன்றை வச்சு அவனை நேராக்கிறதுக்கு, அவனை சரியாக்குறதுக்கு, சீர்திருத்துறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. இதே மாதிரி பிஹேவியர் மாடிஃபிகேஷன் இருக்குது சைக்காலஜியில், இல்லையா? ஆளுடைய நடக்கையே மாற்றுறதுக்கு பல்வேறு முறைகள், சைக்காலஜிக்கல் மெத்தட்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க, பண்ணுறாங்க. ஓரளவுக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியுது. ஒரு கம்பியை வளைக்கிற மாதிரி, வளைஞ்ச கம்பியை நேராக்குற மாதிரி நேராக்குறாங்க. ஆனால் நேராக்கிறதுக்கு ஒரு சரியான வழி இருக்குது. அது என்னென்னா, உங்களை ஒரிஜினலாக உண்டாக்குனவர் இருக்கார் பாருங்க. கார் அடிபட்டா கொண்டு போய் எங்கேயா தெருவில் கொண்டு போய் தட்டி கிட்டி அடித்து பெயிண்ட் பண்ணி கொடுப்பான்னு சொல்லலாம். இல்லை, நேராக காரை உண்டாக்குனவன்ட்டே கொண்டு போகலாம். அவன் எல்லாத்தையும் புதுசாக்கி தருவான். அதுபோல் உங்களை உண்டாக்கிற அந்த தேவனிடத்தில் கொண்டு வந்து அவர் அந்த இருதயத்தை என்ன பண்ணுறார், இந்த மனுஷனுடைய கடின இருதயத்தை, கெட்டுப்போன இருதயத்தை, எல்லா தீமையும் உண்டாக்குற இந்த இருதயத்தை எடுத்து அவர் ஒரு அக்னியை போல இருக்கிறார். அவர்கிட்ட வர்றதெல்லாம் பரிசுத்தமாகிறது, அதனுடைய அசுத்தங்கள்லாம் நீங்குகிறது, பரிசுத்தப்படுகிறது. அப்பேற்பட்ட அக்னி போன்ற அந்த தேவன் இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் கிரியை செய்து அக்னியில் வைக்கப்பட்ட அந்த ராடு மாதிரி இவன் ஆகி தேவன் இவனுக்கு உள்ள வேலை செய்து ஒரு ஆர்கானிக்காக ஒரு சேஞ்சை உண்டு பண்ணுகிறார். ஆர்கானிக்னா இன்றைக்கி இந்த சாப்பிட்ற பொருள்லாம் கூட ஆர்கானிக்னு விற்கிறாங்க. என்ன, மற்ற கெமிக்கல்ஸ் அது இதெல்லாம் வெளியிலேருந்து காரியங்களை ஆட் பண்ணி அதன் மூலமாக நெட்டையாக இருக்கிறது, குட்டையாக இருக்கிறது, இது மாதிரிலாம் பண்ணுறாங்க, இல்லையா? இதில் பல தீமைகளும் வந்துடுது சில நேரத்தில். அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு நேச்சுரலாக கேட்குறாங்களே, அதுதான் ஆர்கானிக். அப்போ ஒரு மனுஷனை கொண்டு போய் நீங்கள் வளன்னு வளைக்கலாம், போட்டு வளைச்சி முன்னையோட மோசமாகிற பலவீனமாகிடும். அந்த இரும்பு பலவீனமாகிடுது வளைச்சதுனால. உண்டாக்குனவர்கிட்ட கொண்டு வந்தா நேராகவும் ஆகுது, பலவீனமான அந்த இரும்பு இப்போ பலப்பட்டு அது நேராகிறது போல மனுஷனுடைய வாழ்க்கையும் வளைக்கப்பட்ட வாழ்க்கை ஆண்டவர் கையில் வரும்போது ஆண்டவர் அவனை எடுத்து ஒரு அக்னியில் போட்ட மாதிரி போட்டு அவனை உருக்கி, அவனுடைய உள்ளத்தை உருக்கி, அவனுடைய உள்ளத்தை மாற்றி ஒரு இனிமையான, கனிவான, இரக்கமுள்ள, அன்புள்ள, உண்மையான, தைரியமுள்ள, நேர்மையான ஒரு உள்ளத்தை அவனுக்கு தந்து அவனை நேராக்கி சக்தி வாய்ந்தவனாகவும் அவனை மாற்றுகிறார். இது ஏன் சொன்னா, திருத்துறதுக்கும் புதிய மனுஷனை ஆக்கிறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. சுவிசேஷம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாக உண்டாகிற ரட்சிப்பு, அதை குறித்த நற்செய்தி ஒரு மனுஷனை திருத்துறதில்லை, திருத்துறதை காட்டிலும் மேலாக அவனை முற்றிலுமாக மாற்றுகிறது. இட் இஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அண்ட் நாட் ரிஃபர்மேஷன். டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கும் ரிஃபர்மேஷனுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. சரி, தேவன் எதுக்கு இந்த உலகத்தில் வந்தார், மனுஷனாக வந்தார்? தன்னை குமாரனையே இந்த உலகத்தில் மனுஷனாக அவர் அனுப்பிச்சார். மனுஷனை திருத்துறதுக்கல்ல, மனிதர்களை திருத்துறதுக்கல்ல.
ஒரு புதிய வர்க்கத்தை உண்டு பண்ணுவதற்கு, புதுவிதமான மனுஷனை உண்டு பண்ணுவதற்கு, புதுவிதமானவனாக மனுஷனை உண்டு பண்ணுறதுக்கு தான் அவர் வந்தார். இது எப்படி இருக்குன்னா, ஒரு நல்ல குதிரையை கொண்டாந்து நல்லா ஓடுதுங்க, நல்லா தாவுது, எல்லாம் பண்ணுது. ஆனால் இன்னும் நல்லா ஓடுற மாதிரி, இன்னும் நல்லா தாவுற மாதிரி, இன்னும் நல்லா வீரியத்தோடு செய்கிற மாதிரி ட்ரைனிங் கொடுத்து இன்னும் சிறப்பாக ஆக்கணும் அப்படிங்கிறது வேற. ஒரு நல்லா ஓடுற குதிரை, தாவுற குதிரையை கொண்டாந்து இதை பறக்கிற குதிரையை மாற்றணும்னா எவ்வளோ பெரிய மாற்றம் தேவை. அப்படிப்பட்ட மாற்றத்தை தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் மனுஷனுக்குள்ள உண்டாக்குகிறது. இருக்கிறவனே இன்னும் கொஞ்சம் சிறப்பாக்குறது இல்லை, முற்றிலும் வேறுபட்டவனாக, மாறுபட்டவனாக, வித்தியாசமானவனாக, புதியவனாக, புது மனுஷனாக அவனை மாற்றுகிறது. சரி, அப்போ இந்த சுவிசேஷம், இந்த ரட்சிப்பு அவனை மாற்றுறதுன்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த சுவிசேஷம், இந்த ரட்சிப்புங்கிற மாதிரி அது என்னது? அது என்ன சொல்கிறோம்? இந்த சுவிசேஷம் ரட்சிப்பு என்ன சொல்கிறோம்? மனுஷன் என்ன சொல்கிறோம்? கடவுள் ஒன்று உண்டாக்குனார்ப்பா, நீ பாவத்து நிமித்தமாக அப்படி ஆயிட்டு இருக்கிற, வளைஞ்சிருச்சு, உள்ளம் வளைஞ்சிருச்சு, கெட்டு போச்சு, இருதயம் கெட்டு போச்சு, அதனால் வாழ்க்கை கெட்டு போச்சு, யாரோ வளைச்சி விட்டாங்க. ஆண்டவர்கிட்ட வா, அவர் தான் உன்னை சரியான விதத்தில் சரியாக்க முடியும். மனுஷன் சீர்திருத்தத்தை கொண்டு வரலாம், சில காரியங்களில் உன்னை திருத்தலாம், ஆனால் உன்னை மாற்ற முடியாது. ஆகவே உண்மையாக மாறணுன்னா, உள்ளும் புறமும் மாறணும்னா, திருத்தம்ன்றது வெளியே நடக்குது, மாற்றம்ன்றது உள்ளே நடக்கிற ஒன்று. அப்போ உள்ளேருந்து வெளியே அப்படி மாறணும்னா நீ ஆண்டவரிடத்தில் வரணும். ஆண்டவரிடத்தில் வந்தீங்கன்னா உன்னை மாற்றுவார். அப்போ உன்னை எப்படி மாற்றுறார் அவர்? அவர் தம்முடைய கல்வாரி சிலுவையில் உன்னுடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு அவர் அங்கே மரித்து உனக்கு தன்னுடைய நீதியை அவர் தர்றார். ஒரு புதிய இருதயத்தை தர்றார், புதிய சுவாபத்தை தர்றாரு, புதிய குணத்தை தர்றார். ஆகவே ஒரு புதிய ஆற்றல் உனக்கு உண்டாயிடுது. இப்படி ஒன்றை மாற்றுகிறார். இப்படி மாற்றி இதன் விளைவாக தேவனே உன்னை அவர் தம்முடைய பிள்ளையாக்கி கொள்ளுகிறார், உன்னை ஏற்றுக்கொள்ளுகிறார், முழுமையாக ஏற்றுக்கொள்கிறார். அவர் ஏற்றுக்கொள்ளணும்னா அவர் சொல்கிறாரு, நான் பரிசுத்தராக இருக்கிறது போல் நீங்களும் பரிசுத்தராக இருங்கன்றார். மார்ட்டின் லூத்தர் அதில் தான் வெறுத்து போயிட்டார். அவருக்கு இருக்கிற பரிசுத்தம் எனக்கு எப்படி வர முடியும்? நான் சாதாரண மனுஷன், அந்த மாதிரி பரிசுத்தம் என்கிட்ட இல்லையே. நானும் முழங்காலிலேயே படிக்கட்டு ஏறி போய் ஜெபம் பண்ணி இறங்கி முட்டியெல்லாம் தேஞ்சு போச்சு, இன்னும் உபவாசமாக இருந்து ஆள் கரைஞ்சி போயிட்டேன், இன்னும் கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணி பாவத்தை அறிக்கை பண்ணி எல்லாம் பண்ணுறதெல்லாம் பண்ணியாச்சு, பத்தாதுன்றாரு. அவரை மாதிரி பரிசுத்தராகணுன்றாரு. அப்போ தான் ஏற்றுக்கொள்வேன்றாரு. அதுக்கு நான் எங்கே போகிறது? என்னால் முடியாத கேட்குறாரு அப்படின்னு அங்கலாய்த்து கொண்டிருக்க போது தான் ஒரு நாள் கண்டுபிடிச்சாரு. ஒரு வெளிப்பாடு அவருக்கு உண்டாச்சு. உன்னால் முடியாதுங்கிறதுனால தான் அவர் நினச்சிட்டு இருந்தார், முடியாத கேட்குற ஒரு தெய்வம் நல்ல தேவனா? அவர் எவ்வளோ பொல்லாதவராக இருக்கார், என்னால் முடியாதுன்னு தெரிஞ்சு கேட்குறாரு, அவரை மாதிரி ஒரு நீதியை நான் எப்படி கொண்டு வர முடியும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது அவருக்கு ஒரு வெளிப்பாடு உண்டாகிறது. அதுதான் என் சுவிசேஷம். உன்னால் முடியாதுன்னு தெரிஞ்சு அவர் என்ன பண்ணிட்டார்? தன்னுடைய குமாரன் மேலே உன்னுடைய பாவத்தெல்லாம் வச்சு அவருடைய நீதி எடுத்து உன் மேலே வச்சு ஒரு பெரிய எக்ஸ்சேஞ்ச் பண்ணி விட்டார். கல்வாரி சிலுவையில் உன்னுடைய பாவம் அவருடையதாகி விட்டது, அவருடைய நீதி உன்னுடையதாகி விட்டது. ஆகவே உன்னை முழுமையாக ஏற்றுக்கொள்கிறார் ஆண்டவர், மன்னிக்கிறார், உன்னை ஏற்றுக்கொள்கிறார், பிள்ளையாக்குகிறார். இயேசு எப்படி ஏற்றுக்கொள்கிறாரோ அப்படி ஏற்றுக்கொள்கிறார். உன்னுடைய பரிசுத்த நிமித்தம் அல்ல, அது மாதிரி ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஏன்னா நீ எவ்வளோ பரிசுத்தமாக இருந்தாலும் அது ஆண்டவருக்கு பத்தாது. அவரை போல பரிசுத்தர் இயேசு மட்டும்தான். அதன் அடிப்படையில் உன்னை ஏற்றுக்கொள்கிறார். உன்னுடைய கடந்த கால பெர்ஃபார்மன்ஸின் அடிப்படையில் இல்லை, நீ எவ்வளோ நல்லவனாக இருந்தேன்னு அடிப்படையில் இல்லை, எவ்வளோ நல்லவனாக இன்றைக்கு இருக்கிறன்ற அடிப்படையில் இல்லை, எவ்வளோ நல்லவனாக வாழப்போகிற அப்படின்ற அடிப்படையில் இல்லை, கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்கால வாழ்க்கையை அடிப்படையாக வைத்தில்ல. கர்த்தராகி இயேசு கிறிஸ்து சிலுவையில் செய்த அந்த கிரியின் மூலமாக உன்னை அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதைத்தான் சுவிசேஷம்னு சொல்கிறோம். அப்போ உன் கிரியை ஒன்றும் இல்லை, உன் கிரியை ஒன்றுமே கிடையாது. நீ இன்றைக்கி எவ்வளோ புண்ணியம் செஞ்சாலும் அது உன்னை கடவுள்கிட்ட கொண்டு வர முடியாது. நீ புண்ணியம் செய்யலாம், ஆனால் அது கடவுள்கிட்ட உன்னை தகுதிப்படுத்த முடியாது. எவ்வளவு பெரிய பாவியாக இருந்தாலும் அவருடைய புண்ணியம், அவர் உனக்கு காட்டும் கிருபை, அதையெல்லாம் சரியாகிடும்.
இதுதான் ரட்சிப்புன்னு நாம் பிரசங்கம் பண்ணுறோம். இதுதான் கிறிஸ்தவ சுவிசேஷம். நீ எவ்வளோ புண்ணியம் செஞ்சாலும் உனக்கு கடவுள்கிட்ட வர முடியாது. ஏன்னா என்னை போலவே நீ பரிசுத்தமாக இருக்கணும், என்கிட்ட வரணுன்றாரு. அவர் ஸ்டாண்டர்ட் படி இருக்கணும், முடியவே முடியாது. அப்போ அவர் எவ்வளோ புண்ணியம் கட்டிக்கிட்டாலும் அவர்கிட்ட போக முடியாது. எவ்வளோ பண்ணலனாலும் அது ஒன்று என்ன அவர்கிட்டருந்து ஒன்றுமே பெற்றுக்கொள்ள முடியாதுன்ற விதத்தில் என்ன ஆக்கிடாது. ஏன்னா எவ்வளவு மட்டமான நிலையில் நான் இருந்தாலும், எவ்வளவு கீழே போயிட்டாலும், எவ்வளவு பொல்லாதவனாக இருந்தாலும், எவ்வளவு பாவியாக இருந்தாலும், அவருடைய கிருபை பாவம் பெறுகிறத காட்டிலும் அதிகமாய் பெருகி என்னை ரட்சிக்கிறது, என்னை மாற்றுகிறது. அப்படிங்கிறது தான் சுவிசேஷமாக பிரசங்கம். சுவிசேஷம்னா என்னன்னு 5 நிமிஷத்தில் சொன்னேன் நான். இதை கேட்குறவங்க என்ன சொல்கிறாங்க, பிரச்சனையை கொண்டாடுறேன் நான். வசனத்தை வாசித்தாரு எங்கேயோ போகிறாருன்னு நினைக்காதீங்க. வசனத்தில் தான் இருக்கிறேன், வரேன் நான். நல்லா கவனிச்சிக்கிட்டே வாங்க. இந்த சுவிசேஷம்னா என்ன? சுவிசேஷம் மாற்றுதுன்னு சொன்னேன். மனுஷனையே புது மனுஷனாக மாற்றுது, வெறும் திருத்தில் மாற்றுதுன்றதை முதல்ல சொன்னேன். அப்புறம் இந்த சுவிசேஷம் எப்படிப்பட்டதுன்னு சொன்னேன். இயேசு கிறிஸ்துவின் கிரியையின் மூலமாக உங்களை முழுமையாக ஏற்றுக்கூடாது. உங்கள் கிரியை ஒரு பொருட்டே கிடையாது. நீங்கள் செஞ்சீங்களோ செய்யலையோ, நீங்கள் தகுதி உள்ளவனோ இல்லையோ, அதெல்லாம் உங்கள் ஸ்டாண்டர்ட் படி நீங்கள் பேசிக்கலாம், எனக்கு ரொம்ப தகுதி இருக்குன்னு. அவர் முன்னால் யாருமே தகுதி கிடையாது. அவர் முன்னால் யாருமே தகுதியற்றவனும் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு பாவியும் கிடையாது. அப்படிப்பட்டவர்களை ரட்சிக்கிறார் தேவன். எப்படி? அவருடைய கிருபையினால் ரட்சிக்கிறார், அவருடைய நீதியை கொடுக்குறாரு. அப்படி தான் மனுஷனை ஏற்றுக்கொள்கிறார். அந்த அந்த ஒழுங்கின்படி தான் அவர் ஏற்றுக்கொள்கிறார். ரொம்ப பெரிய பாவியானால் எனக்கு கிடைக்காதுன்னு எவனும் சொல்ல முடியாது. நான் ரொம்ப பெரிய நீதிமான் எனக்கு கிடைக்கணும், என்ன ரட்சிக்காமல் வேற யாரை ரட்சிப்பார்னு ஒருத்தன் சொல்ல முடியாது. அவருடைய ஸ்டாண்டர்ட் படி தான் அவர் பண்ணுறார். இதுதான் ரட்சிப்பு.